என்ஜிடி தான் சொல்லியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப சுத்தமா இல்ல. அவங்க இன்னும் கடுமையான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 50 கோடி பேரை நீங்க சீவேஜ் வாட்டர்ல முழுக வச்சிருக்கீங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ஜிடி கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். மறுக்கிறார்ல. ரயில்வே நிர்வாகத்திலிருந்து சோசியல் மீடியால இது சம்பந்தமா என்னென்ன வீடியோஸ் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எக்ஸ் சமூக வலைதளத்தை கேட்டுட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு குடும்பம் இதே மாதிரி ரோட்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு கார்ல இருந்த அந்த அம்மாவுக்கு உடம்பு ஒரு மாதிரி முடியாம இருக்கு. அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தாங்கன்னா காப்பாத்தி இருக்கலாமா. ஆனா அவங்க 3 மணி நேரம் தாமதமா போயிருக்காங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்படி கணக்குல தெரியாம பெரிய அளவுல கவனிக்கப்படாம எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மரணத்தோட எண்ணிக்கையும் மறைக்கப்படுகிற மாதிரி குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வைக்கிறாங்களா, அது உண்மைதானா? அது யோகி என்ன சொல்றாரு, அங்க வந்து நாங்க தண்ணீரை குடிச்சு கூட பாக்கலாம், குடிக்கிற அளவுக்கு கூட அது ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படின்றாரு. ஆனா நீங்க அங்க இருக்கக்கூடிய போட்டோகிராஃப்ஸ் பாருங்க, வீடியோகிராஃப்ஸ் பாருங்க, அதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. நேர்ல போன பத்திரிகையாளர் அவங்களோட அனுபவத்தை எழுதி இருக்கிறாங்க. ஒரு சில மணி நேரங்கள்ல போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சா, உடனே அந்த உடல்களை வந்து அவங்க ஊர்களுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களா, கையில இமீடியட்டா கேஷ கொடுத்துட்டாங்களா. எல்லா வாய்ப்பும் இருந்தாலும் ரேகா குப்தாவுக்கு இது பெரும் சவால் தான். செஞ்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்கதான் பாஜகவுடைய ஆட்சி இங்க தொடர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க மாதிரியான ஆட்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய முக்கியமான வழக்குகள் எல்லாத்தையும் அவங்க விரைவுபடுத்த போறாங்க. ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. ஒரு வழக்கு இல்லை, 2 வழக்கு இல்லை, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சூப்பர் சார். தொடர்ச்சியா உங்களோட ட்வீட்ஸும் நான் பார்த்தேன். அதே போல அது கேபிட்டல் உங்களுடைய சேனல்ல போட்ட 2 வீடியோஸை பத்தி தான் நான் இந்த இதுல டீப்பா உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த மகா கும்பமேளா அந்த சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த திரிவேதி சங்கமம் போயிட்டு வந்த பக்தர்களாக இருக்கட்டும், இல்ல அந்த இடத்திலே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்ததாகலாம் செய்தி வந்தது. ஆனால் இதை பற்றி பெரிய அளவுல யாருமே இது வரைக்குமே டிபேட் கூட ஏதோ நடத்துற மாதிரி நம்ம கவனிக்கல. நீங்க அங்க பக்கத்துல இருக்கிறதால நான் கேட்கிறேன், என்ன மாதிரியான சிக்கல்கள் அங்க இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல என்னன்னா, முதல்ல எண்ணிக்கை கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச அரசு சொல்லி இருக்கக்கூடிய கணக்குப்படி பார்த்தா இது வரைக்கும் 56 கோடி பேர், அதாவது இந்திய மக்கள் தொகையில ஒரு பச்சிலம் குழந்தைகளை விட்டுறலாம், அவங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய எண்ணிக்கையில சரி பாதி வந்து அங்க கும்பமேளாவுக்கு போய் அந்த புனித நீராடி இருக்கிறாங்க. சோ 56 கோடி பேருன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவுண்ட். சோ இந்த கவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டதுதான், எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நம்பர்ஸ் தான் இது. ஏன்னா இது வந்து ஏற்கனவே நம்ம உத்தராகண்ட்ல நடக்கக்கூடிய அந்த சார்தாம்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த ஹரித்வார், ரிஷிகேஷ் அந்த வழிகள் எல்லாம் போறக்கூடிய பாத யாத்திரையா போவாங்க. சோ இந்த இவ்வளவு பெரிய கிரௌட் அப்படின்றது வந்து புதுசு கிடையாது. நார்த் இந்தியால இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஜம்முல நடக்கக்கூடிய ஒரு அமர்நாத் யாத்திரை ஆகட்டும், இல்ல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். சோ ஆனா இந்த கும்பமேளாவுல என்ன மாதிரியான கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதுதான் பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு. ஏன்னா ஒரு ரோட்ல போகக்கூடியவங்க டிராபிக்ல அவ்வளவு மணி நேரம் சிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தரவு இருக்கு. நம்ம வந்து முதல்லயே நம்ம பதிவு பண்ண வேண்டியது என்னன்னா, இது வந்து யாருடைய இறை நம்பிக்கைக்கு எதிரான விஷயமாவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான விஷயமாவோ கிடையாது. அதை முதல்ல நம்ம பதிவு பண்ணிடணும். ஏன்னா இப்ப எல்லாம் என்னன்னா, மக்கள் சந்திக்கக்கூடிய துயரங்களையோ துன்பங்களையோ யாராவது பேசினா உடனே அவங்க மேல வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான உடனே அந்த டாக் தான் போகுது. என்ன பேசுறாங்க, அதுல நியாயம் இருக்கான்றதை தாண்டி உடனே அதை இந்த மாதிரியான ஒரு டைவர்ஷனா தான் மாத்திடுறாங்க. நம்ம 2 பேருமே மதத்துக்கு எதிரானவர்களாம் கிடையாது. அதுதான். ஆனா அப்படி உடனே அப்படியான ஒரு டாக் வந்துருதுன்னு சொல்றேன். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே என்ஜிடி தான் சொல்லி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப சுத்தமா இல்ல, அவங்க இன்னும் கடுமையான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 50 கோடி பேரை நீங்க சீவேஜ் வாட்டர்ல முழுக வச்சிருக்கீங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ஜிடி கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். மறுக்கிறார்ல.
யோகி என்ன சொல்றாரு, அங்க வந்து நாங்க தண்ணீரை குடிச்சு கூட பார்க்கலாம், குடிக்கிற அளவுக்கு கூட அது ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படின்றாரு. ஆனா நீங்க அங்க இருக்கக்கூடிய போட்டோகிராஃப்ஸ் பாருங்க, வீடியோகிராஃப்ஸ் பாருங்க, அதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இது எந்த வகையில அவரு அதை உறுதியா சொல்றாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கேபிட்டல் சேனல்ல அது சம்பந்தமா வீடியோ போட்டிருந்த கூட ஒரு 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 பேரை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதே யமுனையில ஓடக்கூடிய தண்ணி சுத்தமா இல்ல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக வீரேந்திர சச்சிதேவ் வந்து பாஜகவுடைய டெல்லி மாநில தலைவர் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு மடக்கு தான் குடிச்சு பார்த்தாரு. ஒரு வாரம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்படி அங்க போகக்கூடியவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு எதுவும் ஏற்படுதா என்ன? ஏன்னா என்ஜிடி சொல்லியிருக்கக்கூடிய அவங்க பிளாக் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சாதாரணமானது கிடையாது. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்குன்றத சொல்லி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தண்ணியில இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய அளவோ அது உடல்நிலை பாதிப்பை எந்த அளவுக்கு ஏற்படுத்துதுன்ற மாதிரியான நிறைய தரவுகளை தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சரியா செயல்படலை என்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க, எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்றது எங்களுக்கு புரியுது. பட் ஆனா பப்ளிக் சஃபர் ஆகிறத எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு. இது மீண்டும் என்ன பிரச்சனைனா, அங்க வரக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரியான தரவுகளும் வெளியே வராம இருக்கு. அதை பத்தின பொதுவெளி விவாதங்கள் எதுவுமே பெரிய அளவு நடத்தாம இருக்குது. 56 கோடி பேர் வராங்க அப்படின்னா அது பெரிய கிரௌடு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக பாதிப்புகள் ஏற்படாம இருக்கும். கோடி பேர் வந்தா அதுல ஒரு ஒரு 100 பேருக்கு பாதிப்பு ஏற்படதான் செய்யும். அதை சகிச்சுட்டு போங்கன்னு யாராவது சொல்றாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த இடத்துல நம்ம உடனே யாரை வச்சு பொருத்தி பார்க்கணும்? நானோ நீங்களும் அந்த இடத்துல இருந்து நமக்கு அப்படியான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டா நம்ம அப்படி பேசுவோமா? அதுதான் நம்ம உடனே கேட்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த குடிநீர் தண்ணி பிரச்சனை இப்படி இருக்கு. ரெண்டாவது போகக்கூடிய டிராபிக் அவ்வளோ டிராஜடியா இருக்குன்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் தான் வருது. ட்ரெயின் பத்தி சொல்லவே வேணாம், நீங்க அதை பார்த்திருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பாங்க சம்பந்தமான வீடியோஸ், அது சம்பந்தமான போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே. இதுல என்னன்னா இப்போ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஸ்டாம்பேட் நடந்துச்சு, கிட்டத்தட்ட 18 பேர் இறந்தாங்க. இன்னைக்கு காலையில இந்த ஹிந்துல 2வது பக்கத்துல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரயில்வே நிர்வாகத்தில இருந்து சோசியல் மீடியால இது சம்பந்தமா என்னென்ன வீடியோஸ் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சமூக வலைதளத்தை கேட்டுட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பண்ண வேண்டியது என்ன? அந்த மாதிரியான ஸ்டாம்பீடிங் எங்கேயும் நடக்க கூடாதுன்றதுதான் பண்ணணும். ஏற்கனவே நடந்து அதுக்கான ஆதாரங்களா வந்திருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க சமூக வலைதளங்கள்ல இருந்து நீக்குங்க. அது ஒரு விதமான பேனிக்கை ஏற்படுத்துது, அது மக்கள் பட்ட துயரத்தை வெளியே சொல்லு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான காரணங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த வகையில ஏற்புடையதா இருக்கும்னு தெரியல. சோ இது ஓவராலா நம்ம பார்க்கும் பொழுது கோர்ஸ் அது நடக்குது, எல்லாருக்குமே அந்த வழிபாட்டுல போய் கலந்துக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? ரயில்வே நிர்வாகம் ஏன்னா இவ்வளவு பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா இப்ப நம்ம இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கூகுள் பண்ணி பாருங்களேன். பிரயாக்ராஜுக்கு ஒரு டெல்லியில இருந்தோ இல்ல சென்னையில இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ இல்ல எந்த ஒரு ஏர்போர்ட்ல இருந்தோ பிளைட் சார்ஜஸ் எவ்வளவு வருதுன்னு அதை யாரு மானிட்டர் பண்றா? எதுக்கு அவ்வளவு நாமினலான ஒரு ஒரு பிளைட் சார்ஜஸ் போடலாம்ல? இவ்வளவு பேர் வருவாங்கன்னா ஏன் அயோத்தியில திடீர்னு ஒரு அத்தனை பேர் வருவாங்கன்றதுக்காக ரொம்ப விரைவா வந்து விமான நிலையம் கட்டப்பட்டுச்சு. அம்பானியுடைய மகன் கல்யாணத்துக்கு ஜாம்நகருடைய விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டுச்சு. இது எல்லாமே நமக்கு தெரியும். சோ இது எல்லாமே எதுக்கு? கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஆகும், அவங்க எல்லாருமே பாதுகாக்கணும். இப்ப இத்தனை பேர் வருவாங்கன்னா அதை நம்ம முன்கூட்டியே செஞ்சிருக்கணும் தானே. வெறும் ஒரு 50 பேர் தான் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கடந்து போக முடியாது தானே. சரி சார், இந்த நீர் மாசு சம்பந்தமா பிரசாந்த் பூஷன் கூட நீங்க குடிச்சு காட்டுங்கன்ற மாதிரி சொன்னாரு. பட் ஆனா ஒரு முதல்வரே சொல்லும்போது மக்கள் நம்ப தானே செய்வாங்க. அதுதான் நீங்க கேள்வியாகுது. குளிக்க மட்டும் இல்ல, குளிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, குடிக்கவே முடியுன்ற மாதிரி முதல்வர் சொல்லும்போது சாதாரண பாமரன் கூட நம்புவாங்கல்ல. அதுவும் இல்லாம ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மேட்டர்னும் போது இன்னும் இது வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் இல்லையா? அதுதான் பிரச்சனை. அப்ப என்னன்னா, அப்போ என்ன பண்ணிருக்கணும்? அங்க வந்து இத்தனை கோடி பேர் வராங்க, கிரௌட் நிறைய பேர் ஆயிட்டாங்க, அங்க வந்து அசுத்தமாகிறது ரொம்ப நார்மலான விஷயம்தான். சோ பொதுமக்கள் கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க. அந்த பகுதியில வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. பொது வெளியில மலம் கழிக்கிறதோ இல்ல தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் போடாதீங்க, சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நம்ம சொல்லல, என்ஜிடி தான் சொல்றாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சுட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய வார்த்தைகளை நம்ம எப்படி மறுதளிச்சு போக முடியும்? மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய சில அறிக்கைகள்லயும் நிறைய விஷயங்கள் அதை சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம அப்படி சொல்லாம போக முடியல. சோ அப்ப அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்களோ இல்ல ஒரு அமைச்சரா இருக்கிறவங்களோ முதல்வரா இருக்கிறவங்களோ இப்படியான ஒரு பிரச்சனை வருது, அது எதிர்பார்க்கப்பட்டதுதான். அதனால கொஞ்சம் மக்கள் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பொதுமக்கள் கூடுமான அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் தவிர்ப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா குடிச்சே ஆகணும்ன்றது இருக்கமா எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தின விஷயங்கள் தெரியல.
பட் கொஞ்சமாவது மக்கள் வந்து அது சம்பந்தமான விழிப்புணர்வோட இருப்பாங்க. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை. இந்த அந்த கும்பமேளா நடந்த அந்த மரணம் சம்பந்தமா எதிர்க்கட்சிகள் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா நீங்க சரியான முறையில் அதை கண்காணிக்கல, அரசனுடைய தோல்வின்ற மாதிரிலாம் அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனா அரசினுடைய தரப்புல 40 கோடி பேர் வருவாங்கன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோன்ற மாதிரி அந்த கும்பமேளோட ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. இன்னைக்கு 55 கோடி கிட்டத்தட்ட 60 கோடி நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4-5 நாள் வேற இருக்கு. 60 கோடி நெருங்கிட்டு இருக்கிற பட்சத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால ஏற்பட்ட மரணமா அதை எடுத்துக்கிறதா இல்ல அரசனுடைய தோல்வியை எடுத்துக்கிறதான்ற கேள்வி இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப என்னன்னா, அந்த திரிவேணி சங்கம்ன்ற ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கார்னர் இருக்கு. அந்த இடத்துல அந்த பர்டிகுலரா அந்த இடத்துல முங்கி குளிக்கணும், அந்த ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துல முங்கி குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாதான் சோசியல் மீடியாஸ்ல பரவுது. அந்த இடத்துல குளிச்சாதான் உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட வழிபாடு முழுமையடையும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரவுது. அது சில அப்கோர்ஸ் நமக்கு ஃபேக் நியூஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அது எல்லாமே அதுக்கான காரணங்களா இருக்கு. இதை முறையா செயல்படுத்தி இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன முன் வைக்கிறாங்க, விஐபிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுது அப்படின்ட்டு. நீங்க அந்த வரக்கூடிய போட்டோகிராஃப்ஸ், இப்ப விஐபிகள் குடிக்கக்கூடிய போட்டோகிராஃப்ஸோ வீடியோஸோ அது எல்லாமே பார்த்தா சுத்தி மக்கள் இருக்கிற மாதிரியே தெரியவே இல்லை. நம்ம யாரோட வீடியோஸ் வேணாலும் நீங்க எடுத்து பாருங்களேன், அதிக அளவுல மக்கள் பொது ஜனங்கள் போய் குளிக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. ஏற்கனவே அந்த பிரச்சனை தான் வந்துச்சு. விஐபிகளுக்கு தனி தரிசனம் கொடுக்குறாங்க, தனி அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க. அவங்க வரக்கூடிய நேரத்துல பொதுமக்கள் வர்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்கள் ஏற்பட்டது. அதனால கிரவுட் ஸ்டாம்பேட் ஆகுது. அங்க ரயில் நிலையங்கள்ல சரியான அறிவிப்புகள் வராம இருக்குது. இப்போ டெல்லியில நடந்த அந்த பிரச்சனையே என்ன காரணம், சரியான நேரத்துக்கு ரயில் வந்திருக்கணும், அது வரல. அப்படியான அறிவிப்பை கொடுக்க வேண்டிய ரயில்வே நிர்வாகம் சரியான அறிவிப்பை கொடுக்கல. இதுல மிஸ்இன்ஃபர்மேஷன் கவர்மெண்டே நிறைய கொடுக்குறாங்கன்றது சொல்ல வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாம்பேட் நடந்தப்ப என்ன சொன்னாங்க, இல்ல இது வந்து ஸ்டாம்பேட்ல எதுவுமே இல்லைங்க, ஏதோ சின்ன ஒரு 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 தள்ளுமுள்ளு தான் நடந்திருக்குன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது டெல்லியுடைய துணைநிலை ஆளுநருடைய ஒரு ட்வீட். அவர் முதல்ல டெல்லி ரயில் நிலையத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு, உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு, ஸ்டாம்பேட் நடந்துச்சுன்னு அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை அவர் எடிட் பண்றாரு, ஸ்டாம்பேட்ன்ற வார்த்தையை அவரை நீக்கிடுறாரு. அதுக்கப்புறமா மத்திய அமைச்சர் என்ன அஸ்வினி வைஷ்ணவ் சொல்றாங்க, எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றாங்க. இப்போ முதல்லயே இப்படியான ஒரு விஷயங்கள். அடுத்த நாள் நாங்க ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். அந்த விபத்து அன்னைக்கு நடக்குது, நைட்டு 9:30 மணி போல நடக்குது. அடுத்த நாள் காலையில தான் ரிப்போர்ட் ஆகுது. காலையில 9:30 மணிக்கு அங்க நேர்ல போறேன். அந்த நேரத்துல கரெக்டா எல்லாரும் கயிறு கட்டி இருக்கிறாங்க, போலீஸ் அத்தனை பேர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிரௌட் மேனேஜ்மெண்ட் பக்காவா இருக்கு. அப்போ அந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதை பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு துன்பமான செயலை தவிர்த்திருக்கலாம். அப்ப அது ஏன் அவங்க செய்யாம விட்டாங்க? அஸ்வினி வைஷ்ணவ் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இல்ல இந்த மாதிரியான சமயங்கள்ல கிரௌட் அதிகமாகறாங்க, முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல நாங்க ட்ரெயின்களை கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு கூடுதலா ஒரு 60 பிளாட்ஃபார்ம்ஸ் வரைக்கும் நாங்க உருவாக்க போறோம்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் தானே. இப்போ முன்னாடியே ஒரு 60 பிளாட்ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஸ்டேஷன்ஸ் சுத்தி இருக்கு, அவ்வளவு டென்சிட்டியான ஒரு இடம். நீங்க நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்தவங்களுக்கு அது தெரியும். டெல்லிக்கு வந்தவங்களுக்கு அது சுத்தி இருக்கக்கூடிய பகுதி எவ்வளவு கிரௌடடா இருக்கும். அது இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆஃப் மக்களை வந்து கேரி பண்ணக்கூடிய தாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மையத்துல இருக்கு, நீங்க சுத்தியுமே டிராபிக் ஆகும். அப்போ இது எல்லாத்தையுமே முன்னாடியே செஞ்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம். டிராபிக் அதே மாதிரிதான். தேசிய நெடுஞ்சாலைகள்ல 40 மணி நேரம் நிக்கிறாங்கன்றாங்க. நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம், மக்களை குறை சொல்றோம். கண்ணாடியை உடைக்கிறாங்க. அதான் கேட்க வந்தேன். இந்த 18 பேர் இறந்ததா இருக்கட்டும், இந்த டிராபிக்கா இருக்கட்டும், இந்த 300 கிலோமீட்டருக்கு நின்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் மக்களுடைய பெருக்கம், மக்களுடைய நெருக்கடி தான்ன்ற மாதிரி அப்படியே மக்கள் பக்கம் திருப்பக்கூடிய இந்த சூழலையே எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலா இதுதான் உண்மை. அப்போ வர சொல்றது யாரு? இப்படியான ஒரு ஒரு பெரிய ஆன்மீக நிகழ்வு நடக்குது, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றது கவர்மெண்ட் தான். அப்ப மக்கள் வரதான் செய்வாங்க. அப்கோர்ஸ் இது மதம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குதுன்றது உண்மையில ஒரு தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு ஒரு இசை கச்சேரியோ அந்த மாதிரி விஷயங்களே கூட நீங்க பாருங்களேன், எவ்வளவு பிரச்சனை ஆகுது. அந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் இல்லாம பாதிக்கப்படும் பொழுது எவ்வளவு இஷ்யூஸ் ஆகுது. இது அரசே அழைக்கக்கூடிய விஷயம். அப்ப அரசு தானே அதுக்கு முக்கியமா பண்ணிருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இப்ப வட மாநிலங்கள குளிர் நிலவக்கூடிய நேரம், நைட் நேரத்துல அவ்வளவு குளிர் இருக்கும். ஒரு கை குழந்தைய வச்சிருக்கிற ஒரு தகப்பன் ஒரு 6-7 மணி நேரம் காத்திருக்கிறான். அப்படி குழந்தை பசியில அழுகுது, அந்த கிரௌட பார்த்துட்டு பயப்படுது, மூச்சு திணறுது. என்ன பண்ணுவாங்க? அவரு ஒரு 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 தகப்பனா என்ன பண்ணுவாரு, எப்படியாவது நம்ம குழந்தைய வீட்டுக்கு பத்திரமா கூட்டு போயிடணும். இப்ப என்ன சொல்லுவாங்க, அவ்வளவு கிரௌட்ல உனக்கு போகணுமான்ற கேள்வி அந்த சாமானிய நோக்கி எழுப்புவாங்களே தவிர அது சரியா செஞ்சு தராத அரசியல் அதிகாரிகளை பத்தி அரசு அதிகாரிகளை பத்தி யாருமே கேட்கறதே இல்லை. விஐபி தரிசனங்கள்
இப்போ பிளைட்ல இருக்கவங்க அவ்வளவு 50,000 ரூபாய்னாலும் 1,00,000 ரூபாய்னாலும் டிக்கெட் போட்டு போயிடுறாங்க. நாமினலான விற்க வேண்டிய ஏன் அதை வந்து அவ்வளவு விக்கிறீங்கன்னு யாரு கேள்வி கொஸ்டின் பண்றது? இதே டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல அவ்வளவு க்ரௌட் இருக்குன்னு தெரியுது. 2,500 எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் சேல் பண்ணிருக்காங்க அந்த ஒரே நாள் குறிப்பிட்ட மணி நேரங்கள். நேற்று டெல்லி ஹைகோர்ட் கொஸ்டின் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி அவங்க இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியாம இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை எப்படி இவங்க வந்து இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே தெரியாம பண்ணுவாங்க? இப்போ ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு குடும்பம் இதே மாதிரி ரோட்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு இந்த கார்ல இருந்த அந்த அம்மாவுக்கு உடம்பு ஒரு மாதிரி முடியாம இருக்கு. அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தாங்கன்னா காப்பாத்தி இருக்கலாமா? ஆனா அவங்க 3 மணி நேரம் தாமதமா கூட்டு போயிருக்காங்க, அந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்படி கணக்குல தெரியாம பெரிய அளவுல கவனிக்கப்படாம எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்க அந்த மரணத்தோட எண்ணிக்கையும் மறைக்கப்படுகிற மாதிரி குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வைக்கிறாங்களா? அது உண்மைதானா? அது சமாஜ்வாதி கட்சி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசனுடைய சட்டப்பேரவையில அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, வெளிப்படைத்தன்மை வேணும், வெளிப்படைத்தன்மை வேணும்னு. நாடாளுமன்றத்துல அவங்க அந்த விஷயத்தான் முதல் நாள்ல இருந்தே எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. 30 பேர் தான் மரணம் அப்படின்றாங்க. அது என்ன கணக்கு? அது எப்படி அதை சொல்றாங்க? இப்ப நீங்க பிரயாக்ராஜ்ல இருந்து மற்ற இடங்களுக்கு போகக்கூடிய வழிகள்லாம் அவ்வளவு சாலை விபத்து. உடனே என்ன சொல்லுவாங்க? சாலை விபத்து எல்லா இடத்துலயும் தான் நடக்குது. ஏன் நடக்குதுன்றத கவனிக்க மாட்டேன்றாங்க. ஓவர் கிரௌடடான பஸ், அதை பத்தி யாருமே பேசவே மாட்டேன்றாங்க. நேற்று ஒரு வீடியோ பாக்குறேன், பின்னாடி லக்கேஜ், பெரிய பஸ் பின்னாடி லக்கேஜ் வைக்கக்கூடிய இடத்துல அந்த பின்னாடி க்ளோஸ் பண்ண வேண்டிய டோரை வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள லேடிஸும் குழந்தைங்களுமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த அவ்வளவு வெயிட்டா இருக்கக்கூடிய பஸ், நம்ம யாருமே இன்ஜினியர்ஸ் கிடையாது, நம்ம யாருமே அவ்வளவு பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அறிவு நமக்கு இருக்கும். அவ்வளவு தொலைவு போகக்கூடிய இடத்துல அது எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க? அந்த பஸ் ரூட் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட் கிடைக்குதா? அவங்க அது கண்டினியூவா பண்றாங்களா? நிர்பந்திக்கப்படுறாங்களா? அந்த பஸ் ஓனர்களால நீங்க பண்ணணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுதா? என்ன நடக்குது? இதைத்தான் அவங்க மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. இவ்வளவு பெரிய கிரௌட மேனேஜ் பண்ணிருக்காங்க. பட் இப்படியான பெரும் துயரங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது, வெளியவே தெரியாத அழுகுறங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது அதை செவி கொடுத்தாது கேட்கணும்ல. அதே ஹிந்து பேப்பர்ல இன்னைக்கான ஹிந்து பேப்பர்ல இன்னொரு காலமும் வந்திருக்கு. நேர்ல போன பத்திரிகையாளர் அவங்களோட அனுபவத்தை எழுதி இருக்கிறாங்க. ஒரு சில மணி நேரங்கள்ல போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சா, உடனே அந்த உடல்களை வந்து அவங்க ஊர்களுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களா, கையில இம்மீடியட்டா கேஷ கொடுத்துட்டாங்களா. அவங்க அந்த லேடி ரிப்போர்ட்டர் மென்ஷன் பண்ணிருக்கிறது, இந்தியாவுல ஒரு மரணத்துக்காக நம்மளுடைய இரங்கலை தெரிவிக்கிற, நம்மளுடைய வருத்தத்தை பதிவு பண்றது கூட லக்ஸுரியா மாறிடுச்சுன்ற விஷயத்த அவங்க இன்னைக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. யாரு வேணாலும் போய் இன்னைக்கு எடுத்து படிச்சு பார்க்கலாம். நான் இதை நேர்ல எல்லாம் நாங்க பார்த்தோன்றதுனால அந்த ஸ்டாம்பேட் நடக்குது, இத்தனை பேரு உயிரிழக்கிறாங்கன்னு அடுத்தடுத்து தகவல்கள் வருது. அவங்களோட பாடி இம்மீடியட்டா அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கப்பட்டது. அங்க வந்து அதுக்கான அவங்க நியாயம் கேட்கறாங்களா, இல்ல அவங்களுக்கு வேற எதுவும் தேவைப்படுதா, என்ன பிரச்சனைன்னு அந்த மாதிரியான பதிவுகள் ஆகாம இப்படியே போயிடுச்சோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. இல்ல, இப்ப நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம மக்கள், அதாவது அரசின் மீதே குற்றம் சாட்டுவது என்பது அதை ரொம்ப சுருக்கி பாக்குற மாதிரி இருக்காதா? அரசு சார்ந்த நிகழ்ச்சி. இப்போ சென்னையில ஏர் ஷோ நடத்தினாங்க, 5 பேர் உயிரிழந்தாங்க. நம்ம எல்லாருமே யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும்? இப்படியான ஒரு நிகழ்வு நடக்குது, அரசு தானே ஏற்பாடு பண்ணிருக்கணும். அழைக்கிறது அரசு தான். அப்ப அதுக்கான ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் அவங்க தானே ஒரு தனியார் நிறுவனம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுதுங்க. அந்த நிகழ்ச்சியில ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, நம்ம யாரை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுவோம்? அது யார் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்தாங்களோ அவங்கள தானே கொஸ்டின் பண்றோம். ஆனா அவங்க சொல்றாங்கல்ல, எதிர்பார்த்ததை விட அதிகமா கூட்டம் இருக்குன்றதான ஒரு மென்ஷன் பண்றாங்கல்ல, அதை கன்சிடர் பண்ண முடியாதா? எல்லா இடத்துலயுமே அப்படி தெரியும்ல, அது எப்படி தெரியாம இருக்கும்? அப்படின்னா உடனடியா அதுக்கான விஷயத்த வந்து ஏற்பாடு பண்ணணும், மாற்று வழி ஏற்பாடு செய்யணும், அது மாதிரியான விஷயங்களும் தேவைப்படுது தானே. அதுதான் சொல்றேன், ஒட்டுமொத்த அந்த கும்பமேளாவையும் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்லவே கிடையாது. எதுவுமே எந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆனா இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில தவிர்த்திருக்கலாமோ? ஏன்னா இது எல்லாமே படிப்பினைகள் தான். கடந்த காலங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து இப்ப நம்ம டெக்னாலஜில எங்கேயோ போயிட்டோம். கேமரான்றோம், நம்ம என்னென்னமோ நம்ம விஷயங்கள் சொல்றோம். இப்ப இந்த ட்ரெயின் இஷ்யூஸே எடுத்துக்கோங்களேன், இவ்வளவு பெரிய கூட்டம் வரும், இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் ஆகும்னு தெரியுது. அப்போ அதுக்கான கூடுதல் ட்ரெயின் விடுறதோ இல்ல வேற ஏதாவது ஏற்பாடுகள் நானும் நீங்களும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிடையாது. நம்ம இதை வந்து ஒரு ஆதங்கமாகவும் இப்படியான நடந்துச்சுன்ற பதிவுகளை தான், இருக்கக்கூடிய தரவுகளை தான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சம்பவங்கள், இந்த மரண சம்பவங்களா இருக்கட்டும், இந்த கும்பமேளா நடக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு எல்லாமே காரணம் அரசனுடைய கவனம் வந்து சரியான முறையில் செயல்படலன்றதுதான் நீங்க முழுமையா அவங்க செயல்படுத்தி இருந்தாங்கன்னா இப்போ ஒருவேளை இது வேற ஒரு கட்சி இருந்து
உதாரணத்துக்கு வேற ஒரு எக்ஸ் பார்ட்டி ஒய் பார்ட்டி யாரோ ஒருத்தவங்க இருந்து அவங்களுடைய அரசின் கீழே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து அதுல சில உயிரிழப்புகள் ஏற்பட்டா ஆட்சியாளர் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியா மாறும் பொழுது என்ன செய்யறாங்களோ, ஆளுங்கட்சி எதிர்கட்சியா மாறுறப்ப என்ன எல்லாம் ஒண்ணு தானே. இப்போ இதே காங்கிரஸ் நடத்தக்கூடிய மாநிலத்தில் நடந்துச்சுன்னா இதே கேள்விகளை நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியை பார்த்து கேட்டிருப்போம். தமிழ்நாட்டுல நடந்துச்சுன்னா திமுகவை பார்த்தும் நம்ம கேட்டிருப்போம். வேற எந்த மாநிலங்கள்ல நடந்தாலும் அந்த மாநிலோட அரசு சரியா செயல்படாம இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா கொஸ்டின் பண்ணி தான் தீர்வோம். கொஸ்டின் பண்ணி இப்ப நம்ம வெறும் உயிரிழப்புகள் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறோம். 50 பேர் இறந்துட்டாங்க, ஒட்டுமொத்தமா 60 பேர் இறந்துட்டாங்க, சாப்பேட்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு ஒரு 14 மணி நேரம் 20 மணி நேரம் டிராபிக்ல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இருந்து அது எல்லாத்தையுமே நம்ம பேசணும் தானே. அதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம எப்படி கடந்து போக முடியும்? அப்படி கடந்து போகணும்னா அந்த இடத்துல நம்மளை பொருத்தி பார்த்து வச்சு ஆமா இது நடக்கக்கூடியதுதான், அப்போ நம்ம கடந்துதான் போகணும் அப்படின்ற மாதிரி வேணா நம்ம யோசிக்கலாமே தவிர என்னால அப்படி யோசிக்க முடியல. ஓகே சார், கிட்டத்தட்ட இந்த விவகாரத்துல ஓரளவுக்கு தெளிவு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். அடுத்ததா இந்த டெல்லியில புது சிஎம் வந்து பொறுப்பேற்றாங்க ரேகா குப்தா. அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏபிவிபியில ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப பயணப்பட்டவங்க, மாணவர் அணியிலிருந்தே வந்தவங்கன்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. இப்ப டெல்லியில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு? இது எப்படி எதிர்காலத்துல காங்கிரசினுடைய வளர்ச்சியும் சரி ஆம் ஆத்மியினுடைய வளர்ச்சியும் சரி எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுங்கிற ஒரு அனலைஸ் பண்ணிருப்பீங்க ஓரளவுக்காவது. அது அந்த சம்பந்தப்பட்ட டேட்டா தான் சொல்லுங்க சார். காங்கிரஸோட வளர்ச்சினா எனக்கு புரியல. காங்கிரஸ் எதுல வளர்ச்சி அடையணும்? அவங்க கட்சி ரீதியில அங்க டெல்லியில சொல்றேன் நான். டெல்லியில அவங்க ஏதாவது இருந்தாதான் களத்துல இருந்தாதானே அவங்க வந்து வளர்ச்சின்ற விஷயத்த. இப்போ இது சம்பந்தமா உடனே காங்கிரஸ் இந்த அவங்களுக்கு கிடைச்சது படுதோல்வி. அதாவது ஹேட்ரிக் முட்டைன்னு வாங்க, அந்த முட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் அடுத்த நாள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். இது எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு. செய்தியாளர் கேட்கறாங்க, வெற்றி? அது எப்படிங்க வெற்றி? நீங்க 3 மூணா முட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல எங்களோட வாக்கு சதவீதம் பாத்தீங்களா, 0.7% வந்து ஏறி இருக்கு. சோ இவ்வளவுதான் அவங்களோட விஷயத்த அவ்வளவுதான் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னைக்கு மாயாவதி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, டெல்லி எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி பி டீமா செயல்பட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்ட்டு. ஆம் ஆத்மி கட்சி அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் இங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய விஷயம். சோ இப்போ ரேகா குப்தாவுடைய ஆக்டிவிட்டிஸ் இனி வரக்கூடிய நாட்கள் என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல் விஷயம், டெல்லியை சுத்தி இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள், அது 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்சிஆர்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்திலோட 2 டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஹரியானாவோட ஒரு டிஸ்ட்ரிக்டும் வருது, காசியாபாத் நொய்டா, அதே மாதிரி குர்கான் வருது. ஸோ இந்த 3மே எப்பவுமே டெல்லியில மாற்று கட்சியினர் ஆட்சி செய்யறாங்கன்னா பட்டு கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அவங்களுக்கு அது பலத்த சாதகம். ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மாநிலமுமே பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம். ஸோ இப்போ ஒரு தண்ணீர் வரக்கூடிய விவகாரம் மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னால டெல்லியில அவ்வளவு குடிநீர் பிரச்சனை. காரணம் என்னன்னா, ஹரியானா மாநில அரசு யமுனை நதியை எங்களுக்கு தேவையான முறையில திறந்து விடல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்திலயும் அதே மாதிரி குற்றச்சாட்டு. ஸ்டபிள் பேர்னிங் எரியுதா, உத்தரப்பிரதேசமும் ஹரியானாவும் சரியா பண்ணல, அதனாலதான் டெல்லி மாசடையுதுன்னு சொல்லுவாங்க. வெஹிக்கிள்ஸ் அதிகப்படியில உள்ள வராங்களா, அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எங்களுக்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்கலன்னுவாங்க. அங்க இருந்து கிரிமினல் சொல்லுவாங்களா, டெல்லி இதையே தான் திருப்பி 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 சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாமே கிடையாது. டெல்லியில பிஜேபி ஆட்சி, டெல்லியை சுத்தி இருக்கக்கூடிய 2 மாநிலங்களையும் பிஜேபி ஆட்சி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சது. 2வது தலைவலி அவங்களுக்கு எல்ஜி. டெல்லி துணைநிலை ஆளுநரை பத்தி கோர்ட் அவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. கோர்ட் என்ன சொன்னாங்க, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தாங்க அதிகாரம்னு சொன்னாங்க. உடனே இல்ல அதை நாங்க மாத்துறோம்னு ஒரு விதமான ஆர்டினன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்ஜிக்கு இப்ப அதிக அதிகாரங்களை கொடுத்தாச்சு. இப்போ எல்ஜியும் பாஜகவில் நியமிக்கப்பட்டவர் தான், அரசு பாஜக அரசு. சோ அப்ப 2வது பிரச்சனை முடிஞ்சது. 3வது மத்திய சர்க்கார். ஆப்வியஸ்லி மத்தியிலையும் பாஜக, டெல்லியிலையும் பாஜக. இது 3 மட்டும் தானா அப்படின்னா இல்ல, இன்னொன்னு இருக்கு. அதையும் கிட்டத்தட்ட அவங்க கன்சோல் பண்ணிட்டாங்க. அதுதான் டெல்லி மாநகராட்சி. டெல்லி மாநகராட்சியில ஆம் ஆத்மி தான் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். இப்போ அதுல இருந்து 3 கவுன்சிலர் பிஜேபிக்கு மாறிட்டாங்க. இப்போ ஐயா இருக்குது. இப்ப அடுத்து மேயர் எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி தான் ரூலிங் வர போறாங்க. மோடி நார்மலா என்ன சொல்லுவாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார்னுவாரு. இங்க டபுள் இன்ஜின்ல 4 இன்ஜின் சர்க்கார் டெல்லிக்கு வந்திருக்கு இப்போ ரேகா குப்தாக்கு. இது வந்து இவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி ஷீலா தீக்ஷித் அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. அப்ப கூட டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே தவிர
கார்பரேஷன் அவங்க கையில கிடையாது, சுத்தி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் அவங்களுக்கு சாதகமா கிடையாது. ஆனா இப்ப எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு மாதிரி ஓப்பன் ரோடு, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அது அவங்க செய்ய முடியுதா அப்படின்றதுலதான் அவங்க பிரச்சனை. இப்ப மக்கள் கண்டிப்பா கேட்பாங்க, ஒருவேளை அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை சரியா செய்யல, என்னன்னது யமுனையை சுத்தம் பண்ணுவோன்றதுதான் ஃபர்ஸ்ட். அவங்க பதவியேற்க முடிஞ்ச உடனே எங்க போனாங்க, யமுனையில போய் ஆரத்தி எடுத்தாங்க. சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யமுனையை சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து குடிநீர் பிரச்சனையில இருந்து அடிப்படை சேவைகள் அத்தனை இருக்கு. மிக முக்கியமானது இங்க இருக்கக்கூடிய மகளிருக்கு 2500 ரூபாய் மாசம் கொடுப்போம் அப்படின்ற அந்த திட்டம். நீங்க மகாராஷ்டிரால இந்த திட்டம் தான், லக்டிபேன் திட்டம் தான் மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரம்ப் கார்டா இருந்துச்சு. ட்ரம்ப் கார்டுனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கார்டு இல்ல, நம்ம லோக்கல் ட்ரம்ப் கார்டு. அந்த ட்ரம்ப் கார்டு தான் இருந்துச்சு. ஆனா ஆட்சி ஏற்ற ஒரு 4-5 மாசத்துல அந்த திட்டத்தை முழுமையா செயல்படுத்த முடியல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவங்க எழுந்து நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அது போயிட்டே இருக்கு. இப்ப இந்த 2500 கூட அவங்களால நிறைவேற்ற முடியுமா? அதுக்கான சாத்தியம்லாம் இருக்காங்க? அதுதான் பிரச்சனை. இப்போ ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான எண்ணிக்கையில வச்சிருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை. பாஜக வெறும் 3 பேரு 7 பேர் அவ்வளவுதான் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 22-23 பேரு ஆம் ஆத்மி கட்சியில இருந்து இருக்கிறாங்க. இன்னும் 1-2 மாசத்துல அது குறையும். அவங்களும் பாஜகவுக்கு தாவறதுக்கான வாய்ப்புகள் கூட பிரகாசமா இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே. ஆனாலும் கூட ஒரு நல்ல ஒரு சவுண்டா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்காங்க. ரெண்டாவது காங்கிரஸ் மாதிரி ப்ரொட்டஸ்ட்னா ஒரு 20 பேரு 15 பேர் வரக்கூடிய ப்ரொட்டஸ்டா இருக்காது. ஆம் ஆத்மியோட ப்ரொட்டஸ்ட் வந்தாங்கன்னா 100 கணக்குல ஆட்கள் வருவாங்க. எல்லா இடங்கள்லயும் அவங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. ஸோ அதனால இந்த திட்டங்களை அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை செயல்படுத்தல அப்படின்னா தொடர்ந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆம் ஆத்மி கட்சி. உங்களுக்கு இவ்வளவு இருந்து உங்களால செய்ய முடியாதான்ற கொஸ்டின் பண்ணிடுவாங்க. அதனால எல்லா வாய்ப்பும் இருந்தாலும் ரேகா குப்தாவுக்கு இது பெரும் சவால் தான். செஞ்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்கதான் பாஜகவுடைய ஆட்சி இங்க தொடர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஷீலா தீட்சித் கிடைச்சா அதே மாதிரியான ஒரு பெரிய இடம். எலெக்ஷன் ரிசல்ட் வெளியே வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஆம் ஆத்மியில தோற்று போனவங்களுடைய கணக்கு பார்க்கும்போது 2000 ஓட்டு 3000 ஓட்டு 2500 ஓட்டு இந்த கணக்குல தான் இருந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன அதிருப்தி அந்த பக்கம் தாவி இருக்குன்ற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப இந்த டேட்டாவை அடிப்படையா வச்சு ஆம் ஆத்மி தேஞ்சுக்கிட்டு இருக்கு, வளராதுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துறாங்கல்ல, அது சரியான வாதமா? அது பிரச்சனை என்னன்னா தலைவர் தோத்து இருக்கிறாரு. அடுத்தடுத்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே தோத்து போயிருக்கிறாங்க. டெல்லி தான் ஆம் ஆத்மி கட்சியுடைய அவங்களோட அடிப்படையே இதுதான். டெல்லியை வச்சுதான் அவங்க வளர்ச்சியை நோக்கி போனாங்க. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பஞ்சாப் மாநிலத்திலயும் ஆம் ஆத்மிக்கான ஒரு பெரிய ஆதரவு அலை வீசுது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வருஷத்துல வேற எந்த எலெக்ஷனும் கிடையாது, பீகார்ல மட்டும்தான். ஸோ ஆப்வியஸ்லி பீகார்ல ஆம் ஆத்மி கண்டெஸ்ட் பண்ண போறதெல்லாம் கிடையாது. அப்படியே பண்ணாலும் பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஒண்ணு இருக்காது. ஸோ தமிழ்நாட்டுல அப்கோர்ஸ் அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல நடக்கிறப்போ அவங்க பெரிய அளவெல்லாம் கிடையாது. இது எல்லாமே நமக்கு இன்னும் ஒரு 1.5 வருடங்களுக்கு ஆம் ஆத்மி களத்தில் இறங்கி தேர்தலை சந்திக்க போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது. சோ ஒரு பெரிய இடைவெளி இருக்கா, இந்த இடைவெளி தான் உங்களுக்கு பெரிய சிக்கலா போகும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் கவுன்சிலர் அந்த மேயர் எலெக்ஷன்ல டெஃபினட்டா ஆம் ஆத்மி கட்சி தோக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமா இருக்கு. தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெல்லியில முதல்வர் சட்டமன்றமும் கிடையாது, கார்பரேஷன் ஆபீஸும் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க இங்க இருக்கக்கூடிய பட் எதிர்கட்சியா அவங்க நல்லா சவுண்டா இருப்பாங்க, நல்லா பலமா அவங்க இருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அதிகார ரீதியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கோப்புகளை பாஜக தூசி தட்ட போறாங்க. முக்கியமா என்ன, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ஷேர் மஹால்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி மாளிகையை நாங்க விசாரிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. வர 25, 24, 25, 27 சட்டமன்றம் கூடுது. சிஏஜி ரிப்போர்ட்டை, அதாவது டெல்லி அரசுடைய நிர்வாக சீர்கேடுகள் பத்தின அறிக்கையை நாங்க சட்டமன்றத்துல சமர்ப்பிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று டேபிள் ஆயிடுச்சு, எல்ஜி கிட்ட கொடுத்தாச்சு. சோ அப்ப அடுத்ததா இருக்குது. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க மாதிரியான ஆட்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய முக்கியமான வழக்குகள் எல்லாத்தையும் அவங்க விரைவுபடுத்த போறாங்க. ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. ஒரு வழக்கு இல்ல, 2 வழக்கு இல்ல, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. பிஎம்எல்ஏ வழக்கு இருக்கு, டெஃபமேஷன் இருக்குது, அடிதடி வழக்கு இருக்குது, ஏகப்பட்டது இருக்கு. எலெக்ஷன் சீட்டிங் கேஸ் நிறைய கேஸ் இருக்கு. சோ இப்போ அவங்ககிட்ட 3 சர்க்கார் இருக்குன்றதுனால ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த வகையில கடுமையான நெருக்கடி. ஏற்கனவே அவங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில இருந்த போது அவங்க எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியில உச்ச நீதிமன்றம் போய் ஒரு 21 நாள் வெளியே வந்து அவர் கேம்பெயின் எல்லாம் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருந்துச்சு. அதனால தலைவர் இல்ல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே மீண்டும் மீண்டும் சிறைக்கு போகிறாங்கன்ற பட்சத்துல கேப்டன் இல்லாத கப்பல் என்ன ஆகும்?
அதுதான் இப்ப இஷ்யூவா மாறி நம்ம வந்து இப்ப சுவாதி மாலிவால் அவ்வளவு நெருக்கமானவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் நடந்துச்சு. இன்னைக்கு அவங்கள மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாதுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. சுவாதி மாலிவால் தான் இப்போ எம்பியா இருக்காங்க, ராஜ்யசபா எம்பியா இருக்கிறவங்க. அதனால அந்த மாற்றங்கள் அப்படின்றதால நிகழாது அப்படின்னு சொல்ல முடியும். கைலாஷ் கெலாட் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளவு நெருக்கமா இருந்த ஒரு தலைவர். அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக அவ்வளவு முக்கிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி கபில் வந்து ஒரு சர்மா கடுமையான காலகட்டத்தை நெருங்கிடுச்சுன்றதுதான் உண்மை இதுல. அப்படிதானே? நிச்சயமா நிச்சயமா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து அவங்களுக்கு நிர்வாக ரீதியிலையும் அவங்களுக்கு பெரும் அழுத்தங்கள் இருக்கும், பெரும் பிரச்சனைகள் இருக்கும். ஓகே அவங்களோட கட்சி ரீதியிலும் அவங்களுக்கு பயங்கர டஃப்பான டைம் தான் வரப்போகுது. ஓகே சார். பல்வேறு விஷயங்களை நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும் சார். ரொம்ப நன்றி சார், நேரம் ஒதுக்கி கொடுத்தமைக்கு. நன்றி.